என் கை காசை போட்டு தான் இந்த வீட்டை கட்டினேன்னு சொல்ற காலம் இப்போ மலையேறி போச்சுங்க. சிமெண்ட், செங்கல், கம்பி என கட்டுமான பொருட்களோட விலை இப்போ விண்ணு தொட்டு நிற்குது. இதனால 2026 ஒரு சொந்த வீடு கட்டினா பேங்க் லோன் தான் ஒரே வழி. ஆனால் அந்த லோன் உங்கள் கைக்கு வருமா இல்லை பேங்க் உங்களை அடைய விடுமா? இதையெல்லாம் தீர்மானிக்கிறது ஒரு 3 இலக்க நம்பர் தான். அதுதான் சிபில் ஸ்கோர். 2026 ஹோம் லோன் வாங்க எவ்வளோ ஸ்கோர் வேணும்? வாங்க பார்க்கலாம். சிபில் ஸ்கோருங்கிறது நீங்கள் எவ்வளவு நம்பகமான கடன் வாங்குபவர்னு பேங்க் பார்க்குற ஒரு கண்ணாடி. இதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கின லோன் அல்லது கிரெடிட் கார்டு பில்லை சரியாக கட்டியிருக்கீங்களா, வட்டி லேட் பண்ணாமல் கொடுத்துருக்கீங்களா, இதை வச்சு தான் இந்த ஸ்கோர் கணக்கிடப்படும். 2026 நீங்கள் ஒரு கவலையும் இல்லாமல் லோன் வாங்கணும்னா உங்கள் ஸ்கோர் 750க்கு மேலே இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் லோ ரிஸ்க் ஆளுன்னு நம்பி பேங்க் ஈஸியாக லோன் கொடுத்துடும். ஒருவேளை உங்கள் ஸ்கோர் 700 முதல் 725க்குள்ளே இருந்தால் உங்களுக்கு லோன் கிடைக்கும். ஆனால் வட்டி விகிதத்தை 1 அல்லது 2 விழுக்காடு உயர்த்தி வைப்பாங்க. அதுக்கும் கீழே போயிட்டா லோன் கிடைக்கிறதே பெரிய குதிரை கொம்பா மாறிடும். இதனால தான் நிதி நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உங்கள் மாத சம்பளத்தில் 40 விழுக்காட்டுக்கு மேலே இஎம்ஐ போகிற மாதிரி லோன் எடுக்காதீங்க. அப்போ தான் உங்களால் கடனை சரியாக கட்ட முடியும், சிபில் ஸ்கோரும் குறையாமல் இருக்கும். இன்னொரு பக்கம் ஹோம் லோன் வாங்குறவங்களுக்கு ஒரு சூப்பரான குட் நியூஸ் இருக்கு. ரிசர்வ் வங்கி ரெப்போ வட்டி விழுக்காட்டை 5.25 விழுக்காடாக குறைச்சிருக்கு. இதனால நீங்க 50 லட்சம் லோன் வாங்குறீங்கன்னா ஏற்கனவே 43,000 ரூபாயா இருந்த இஎம்ஐ இப்போ ஒரு 39,000 ரூபாயா குறைய வாய்ப்பு இருக்கு. வட்டி குறைகிற இந்த நேரத்தில் சிபில் ஸ்கோரை மட்டும் கரெக்டா வச்சிருந்தீங்கன்னா உங்க கனவு இல்லம் நிஜமாகிறது உறுதி. லோன் எடுக்க போறீங்களா? முதல்ல உங்க சிபில் ஸ்கோரை செக் பண்ணுங்க. ஒருவேளை கம்மியா இருந்தா சின்ன சின்ன நிலுவைகளை முடிச்சு ஸ்கோரை ஏத்துங்க.